கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது யாகேல். இவள் கணவன் ஏபேர். இவள் தான் இருக்கும் இடத்திலேயே எதிரியை வீழ்த்தும் வீராங்கனையாக செயல்பட்டாள். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று தீர்க்கதரிசி தெபொராளால் புகழப்பட்டாள். இவள் கானானிய அரசன் யாபினின் படைத்தலைவனான சிசேராவின் நெற்றியில் ஆணியடித்து வீழ்த்தி வெற்றி கொடி நாட்டிய வீரப்பெண்மணி. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததால் கர்த்தர் அவர்களை கானானியருடைய ராஜாவாகிய யாபின் கையில் விற்று போட்டார். யாபின் ராஜாவின் சேனாதிபதி சிசேரா. இவன் இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருடம் கொடுமையாய் ஒடுக்கினான். எனவே அவர்கள் கர்த்தரிடம் முறையிட்டார்கள். இஸ்ரவேலருக்கு ராஜாக்கள் இல்லாத அந்நாட்களில் தெபோராள் என்ற பெண் தீர்க்கதரிசி இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து வந்தாள். இஸ்ரவேலருக்கு கானானிய அரசன் யாபினுக்கும் போர் மூண்டது. நியாயாதிபதிகள் 4:2. அந்த போரில் சிசேரா என்ற சேனாதிபதி பாராக்கினால் தோற்கடிக்கப்பட்ட போது தன் இருப்பு ரதத்தில் இருந்து இறங்கி கால்நடையாய் ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். நியாயாதிபதிகள் 4:11 சொல்லுகிறபடி ஏபேர் யாகேல் என்ற தம்பதியருடைய கூடாரம் யுத்த களத்தில் இருந்தது. நியாயாதிபதிகள் 4:17 சொல்லுகிறபடி ஏபேருக்கு இஸ்ரவேலரோடும் கானானிய அரசன் யாபினோடும் நல்ல உறவும் சமாதானமும் இருந்தது. ஏபேரின் மனைவி யாகேல் சிசேரா என்ற சேனாதிபதி யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டு கால்நடையாய் வரும்போது தன்னுடைய கூடார வாசலில் நின்று அவனை வரவேற்றாள். என் ஆண்டவனே, என்னண்டே உள்ளே வாரும், பயப்படாதேயும் என சொல்லி பவ்யமாக மரியாதையாக பயபக்தியுடன் தன் கூடாரத்தின் உள்ளே அழைத்து போனாள். தந்திரமாய் ஜமுக்காலத்தினால் மூடினாள். சிசேரா தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தண்ணீர் கேட்டான். கேட்டதற்கும் மேலாக பாலை கொடுத்தாள். அவன் குடித்த பின் திரும்பவும் மூடினாள். அப்போது அவன் தனக்கு அடைக்கலம் கொடுத்த யாகேலிடம், யாராவது என்னை தேடி வந்தால் இல்லை என்று சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு தூங்கிவிட்டான். அவன் தூங்கிய பின் யாகேல் உடனே ஞானமாய் தீவிரமாய் செயல்பட்டாள். ஒரு கூடார ஆணியை எடுத்தால் சுத்தியினால் சிசேராவின் நெற்றியில் அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. நித்திரை மயக்கத்தில் இருந்த சிசேரா செத்து போனான். தேசத்தையே தனது காலடியில் விழவைத்த சிசேரா யாகேலின் காலடியில் உயிரை விட்டு பிணமாக கிடந்தான். நியாயாதிபதிகள் 4:9 கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று தீர்க்கதரிசனமாய் சொல்லியது நிறைவேறியது. தேவ ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த சிசேரா கொல்லப்பட்டான். யாகேல் ஞானமாய் செயல்பட்டு வெற்றி பெற்றாள். சத்துருவை அழிப்பதற்கு தைரியசாலியாய் இருந்தாள். சமயோஜித புத்தியோடு சத்துருவை வரவேற்று நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து ஏற்ற நேரத்தில் சத்துருவுக்கு முடிவுண்டாக்கினாள். தன் உயிரை பணயம் வைத்து இஸ்ரவேல் மக்களின் மீட்புக்காக தைரியமாய் செயல்பட்டாள். நியாயாதிபதிகள் 5:31 படி கர்த்தரிடம் அன்பு கூர்ந்ததினால் வல்லமையை பெற்றுக்கொண்டு சத்துருவை அழித்தாள். நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்று நீதிமொழிகள் 28:1 சொல்லுகிறது போல தைரியத்தினால் சத்துருவை அழித்தாள். அப்படி நிறைவேறுவதற்கு யாகேல் பாத்திரமாய் நடந்தாள். யாகேல் கர்த்தருக்கு மட்டுமல்ல தேசத்திற்கும் தேசத்தின் படைத்தலைவனுக்கும் உண்மையும் பக்தி வைராகியமுமாய் இருந்தாள். அதனால் சத்துரு முழுவதும் அழிக்கப்பட்டான். பூரண ஜெயம் கிடைத்தது. யாகேல் கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தருடைய கட்டளைப்படி சத்துருவுக்கு செய்தாள். யாக்கோபு 2:7 சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆம், யாகேல் சத்துருவை கூடார ஆணியால் கொன்று ஜெயித்தது போல நாமும் இயேசு கிறிஸ்துவின் உதவியால் சத்துரு நம்மை சோதிக்கும் போது ஜெயித்து வெற்றி பெற வேண்டும். யாகேல் தெபோராளைப் போல யுத்த களத்திற்கு செல்லாவிட்டாலும் பெரிய காரியங்களை தேவ பலத்துடன் தன் கூடாரத்தில் இருந்தே சாதித்தாள். சகோதரிகளே, யாகேலைப் போல வீட்டிலிருந்தே நீங்கள் இந்திய தேசத்தில் அறியாமையால் மூழ்கி கிடக்கும் மக்களுக்காக முழங்கால் யுத்தம் செய்யலாம். இயேசுவை அறியாத மக்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நன்னெறியிலும் கிறிஸ்தவ பண்பிலும் வளர்க்கலாம். நீங்கள் அடுப்படியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று சங்கீதம் 68:13 சொல்கிறது. ஆம், பெண்கள் வீட்டில் இருந்தாலும் யாகேலைப் போல ஞானமாய் தைரியமாய் கர்த்தர் மேல் விசுவாசமாய் தேவ பலத்தோடு பெரிய காரியங்களை சாதிக்கலாம். கர்த்தர் தாமே யாகேலைப் போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் தைரியத்தையும் அவர் மேல் விசுவாசத்தையும் தந்து பெரிய காரியங்களை சாதிக்க உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.